அன்புள்ளம் கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகா என்பி சேனலின் அன்பு வணக்கம். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ ஏலவார்குழலி உடனுறை ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வருகிற 8/12/2025 கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதுக்கு முன்னே ஏற்கனவே நம்ம ஒரு சில வீடியோலாம் போட்டிருப்போம். கோயிலெல்லாம் சரி செய்துட்டு வராங்க, பெயிண்டிங் எல்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போது ஏறக்குறைய முடிகிற தருவாய். அதனால் நாம் வந்திருக்கோம் இப்போ பார்க்குறதுக்கு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி போடுறேன். அதுவும் அங்கே தெரியுது பாருங்கள், குளத்துக்கு அந்த பக்கம், அங்கே தான் யாகசாலை அமைக்க போகிறாங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் கொடிமரம். அன்னைக்கு பார்த்தோம் க்ளீன் பண்ணாமல் இருந்தது. இன்றைக்கி ஓரளவுக்கு தேய்ச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே போயிட்டு யாகசாலை அமைக்கிற பணியை பார்க்கலாம். பந்தல்லாம் அமைச்சிட்டாங்க. இதுதான் குளம். குளத்துலேருந்து இந்த பக்கம் நம்ம போயிட்டே இருந்தோம்னா யாகசாலை வந்துடும். இப்போ நாம் யாகசாலைக்குள்ளே போக போகிறோம். வேலை நடந்துட்டுருக்கு. இது பாருங்கள், பந்தல் அருமையாக அனுப்பிச்சிருக்காங்க. அதில் யாகசாலை கட்டின்னு இருக்காங்க. பனி நடந்துட்டுருக்கு. ஸ்தபதிங்கள்லாம் கூட இருந்து வேலை செய்கிறாங்க. மேஸ்திரிங்க வேலை செய்கிறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அந்த பக்கம் இன்னொரு யாகசாலையும் இருக்குது. 2 பந்தலாக அமைச்சிருக்காங்க. பாருங்கள், அழகாக இருக்கா? இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா யாக குண்டங்கள்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். அப்படியே வாங்க. இப்போ தான் ஒவ்வொரு வேலையாக செஞ்சுக்கிட்டே வராங்க. இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது. இதுக்கப்புறம் அலங்காரம்லாம் பண்ணணும். அப்படியே வாங்க. இந்த பக்கம் போனோம்னா அப்படியே வெளியே போகலாம். திரும்ப இதை பார்த்துக்கிட்டே வாங்க. இதுதான் அரச மரம், அந்த குளக்கரையில் இருக்குல்ல, அதுதான். நாம் இப்போது எல்லாம் பார்த்தாச்சு. நாம் இனிமேல் தினந்தோறும் இங்கே வருவோம். என்னென்ன வேலையெல்லாம் நடக்குதுன்னு ஒவ்வொரு வீடியோவாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ வாங்க வீட்டுக்கு போகலாம். ஆனால் அவசியம் நீங்கள் 8ஆம் தேதி கும்பாபிஷேகத்துக்கு வந்துடணும். வணக்கம்.